முத்துக்குமரனும் மஞ்சரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன், ஏதாவது வைல்ட் கார்டு ராணுவோ ராயனியோ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், ஃபஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது போல இருக்குது, பயங்கர டிஃப்ரென்ஸா அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆக்சுவலி அது உண்மை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் பிளேஸும் செகண்ட் பிளேஸும் ரொம்ப க்ளோஸ் காலாக தான் போயிட்டுருக்கு. முத்துவும் சௌந்தர்யாவும். ஸோ அவங்க என்ன மாதிரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. செகண்ட் பிளேஸ் யாருன்னு கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசுகிறாரு. ஸோ செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லும்போது வந்துட்டு சாச்சனா ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ மேபி சாச்சனா என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா முத்து ஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் சாச்சனா செகண்ட் பிளேஸ் நினச்சிட்ருக்காங்க போல இருக்குது. ஸோ சாச்சனா முகத்தில் அப்படி ஒரு பல்ப் எரியுது. உடனே அவங்க மஞ்சரி சொல்கிறாங்க, நான் எதுவுமே யாருக்கிட்டையுமே எந்த இன்ஃபர்மேஷனுமே இது வரைக்கும் ஷேர் பண்ணல, அதுக்காக தானே வைல்ட் கார்டாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சரி ஒரு நல்ல சென்சிபிளான கண்டஸ்டன்ட், அதை அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. உடனே முத்து வந்துட்டு, நீ சாச்சனா கிட்டே வந்துட்டு நீ இதெல்லாம் பற்றி எதுவும் கண்டுக்காத, பேசாம விட்டுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சாச்சனா சொல்கிறாங்க, எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, நான் ராணுவக்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அவுட் சைட் பப்ளிக் போல் பற்றின இன்ஃபர்மேஷன் போயிருக்க போல இருக்கு. பட் முத்துக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் காலாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸுன்னு தெரியும் போது அவங்க வந்துட்டு மேபி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது மிஸ் பண்ணிடக்கூடாது. கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடணும். மிஸ் பண்ணுற ஆள் கிடையாது நம்ம குமரன். கண்டிப்பாக கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் விளையாடுவார். இருந்தாலும் இந்த ராணுவ போயிட்டு லூஸ் மாதிரி எதை வந்து உளறி வச்சாரு அப்படிங்கிறது தெரியலை. இங்கேருந்து அவுட் சைட் இன்ஃபோ ஃபுல்லாக உள்ளே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சதுலேருந்து தான் வந்து சாச்சனா கூட சௌந்தர்யாவை எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். சரி, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், முத்துக்குமரன் பேசுகிறது ராணுவ பற்றியா ராயன் பற்றியா, யார் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உள்ளே கொடுத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.